அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் ஜக்ரி புடிங் எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். இது ஒரு சூப்பரான டெசர்ட் ஐட்டம் உண்டு. வாங்க நாங்கள் ஜக்ரி புடிங் எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. ஜக்ரி புடிங் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஜக்ரி 350 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து இப்போ நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது ஒரு பவுலுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் எடுத்துக்கொள்கிறேன். ஜெலட்டின் எடுக்க போக்கலே புதிய பேக்கெட் ஒன்றே உடச்சி எடுக்க பாருங்கள். யூஸ் பண்ணினது எடுத்தால் அது காற்று பேத்திச்சுட்டா ஒரு நாளுமே செட் ஆகாது. ஸோ அதனால் ஜெலட்டின் எடுக்க போகல நல்லா மேக் ஷுவர் பண்ணிக்கோங்க புதுசாக தாண்டு. இப்போ இதுக்கு நான் 4 டேபிள் ஸ்பூன் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி இந்த ஜெலட்டினை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லாவே கரைச்சிக்கொள்கிறேன். ஜெலட்டின் நல்லாவே மிக்ஸ் ஆகி நல்லாவே கரையணும். அப்போ தான் நல்லா இதில் அந்த கட்டி வெள்ளை வெள்ளையாக இந்த சரி வராது. ஸோ அதனால் நல்லா இதை கரைச்சிக்கொள்வோம். இப்போ ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு இதுக்கு 5 கப்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கோகோனட் மில்க். ஜக்ரி புடிங்க்கு எப்போயுமே கோகோனட் மில்க் தான் ஆட் பண்ணணும். அடுத்தது இப்போ நான் கட் பண்ணி வச்சுக்கிற எல்லா ஜக்ரியுமே இதுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ கேஸை ஒரு அளவு மீடியம் லோவில் வச்சு நல்லா இது மாதிரி விஸ்கொண்டால் நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த ஜக்ரியை நல்லாவே கரைச்சிக்கொள்ளணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கொள்ளணும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். ஓரளவு இது ஹீட்டாகவே வரக்கொள்ள நாங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்ச ஜெலட்டினை நாங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் ஜெலட்டினை. இப்போ அதை நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு திரும்ப நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளணும். இந்த ஜெலட்டின் இதில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரிக்கு. இந்த ஜக்ரி புடிங் ஸ்ரீலங்கன் ரெசிபி ஒன்று யாருக்கெல்லாம் தெரியும். உண்மைக்குமே இது ஸ்ரீலங்கன் ரெசிபி. இது ஸ்ரீலங்கன் புடிங் உண்டு. இது வேறு எந்த கண்ட்ரிலையுமே இல்லை. இது ஸ்ரீலங்காவில் தான் இதை ஃபஸ்ட்டுக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே நேரத்தில் இது கட்டாயமாக கோகோனட் மில்கில் தான் செய்யணும். வேறு எந்த மில்கில் செஞ்சாலும் இது லேயர்ஸாக வராது. ஸோ நான் இப்போ இதை ஜெலட்டினை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஜெலட்டின் நல்லா கரையை மட்டும் மிக்ஸ் பண்ணினா ஓகே. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த விஸ்க் எடுத்துருவோம். இப்போ இது கொஞ்சம் நல்லா பாயிலாகவே வரணும். இந்த சைடால் இந்த மாதிரி பாயிலாகவே வரும். இப்போ இந்த இப்படி பாயிலாகவே வரப்போக்குள்ள திருப்பி நாங்கள் விஸ்கை போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொண்டோம். இப்போ எங்களோட ஜக்ரி புடிங் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் விஸ்க் எடுத்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் ஒரு பவுலுக்கு இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளணும். ஃபுல்லாக ஒரு பவுலுக்கு நாங்கள் இதை ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதுக்கு மேலால் பபிள்ஸ் தானே, இந்த பபிள்ஸ் எல்லாம் நாங்கள் கட்டாயமாக எடுத்துடணும். ஏன்னா அந்த ஜக்ரி புடிங் செட் ஆகினாலும் இந்த பபிள்ஸ் இதில் கரையாது. ஏர் பபிள்ஸ் இதை எடுத்துடணும் நாங்கள். ஸோ நாங்கள் இதை எல்லா பபிள்ஸையும் எடுத்துக்கொள்வோம். பொறுமையாக எடுத்துக்கொள்ளணும் எல்லாத்தையும். அப்போ தான் ஜக்ரி புடிங் செட் ஆகினோன்னு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள். இப்போ இதை நாங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 2-3 ஹவர்ஸ் வச்சா நல்லாவே செட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த ஜக்ரி புடிங் செட் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இது எந்த ஷேப்புக்கு வேணாலும் கட் பண்ணிக்கொள்ளலும். உங்களுக்கு விருப்பமான ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. உங்களோட டேபிள் டெக்கரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்ஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கொள்ளலும். ஸோ இப்போ நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். இந்த ஜக்ரி புடிங்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது செட் ஆகப்போக்குள்ள இது 2 லேயராக மாறும். கோகோனட் மில்க் தானே நாங்கள் ஆட் பண்ணுறோம். அந்த கோகோனட் மில்க் இருக்கிற திக்னஸ் மேலாலேக்கும் கீழே அந்த திக்னஸ் இல்லாத லைட்டாக இருக்கும். அதுதான் இந்த ஜக்ரியோட ஃப்ளேவர்டு அப்படியே இருக்கும். மேலே கோகோனட் ஃப்ளேவர் இருக்கும், கீழே ஜக்ரி ஃப்ளேவர்டு இருக்கும். பாருங்கள் இப்போ எப்படி வந்திக்குதுன்னு சொல்லி எனக்கு ஜக்ரி புடிங். உண்மைக்குமே இது ஒரு டேஸ்டியான புடிங். மிச்சம் ஸ்வீட்டு மிக்காது. ரீசன் இந்த ஜக்ரி புடிங்க்கு சுகர் ஆட் பண்ணுறல. இது ஜக்ரியோட டேஸ்ட் மட்டும்தான் இந்த ஜக்ரி புடிங்கில் வரும். சுகர் ஆட் பண்ண அதை சுற்றி அதில் ஒரு
அதில் ஒரு ஸ்வீட் கூடையாக வராது, நல்ல ஒரு ஜக்ரியோட ஸ்வீட்னஸ் மட்டும்தான் வரும். ஸோ அதுதான் இதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. எவ்வளோ வேண்டாலும் சாப்பிடலும். ஃப்ரெண்ட்ஸ், என்ற ஜக்ரி பொடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட பெரிய சப்போர்ட் எனக்கு தாங்க. இதே மாதிரி இன்னொரு ஹோம்மேட் ரெசிபியோடு நான் உங்களே சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.